ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக இருக்கேன். ஸ்பெஷலாக வந்து அர்பன் லேண்ட் சீலிங் கேசஸ் பார்த்துட்ருக்குறேன். அதாவது நில உச்சவரம்பு சட்டம்ன்றது 1978 கொண்டு வந்த சட்டத்தை ரிப்பீல் ஆக்ட் படி நிறைய மாநிலங்கள் ரத்து பண்ணாலும் சில மாநிலங்கள் ரத்து பண்ணாத, அதில் தமிழ்நாடு போன்ற சில மாநிலங்கள் ரத்து பண்ணாத வச்சுருக்கு. அதில் பர்ச்சேசர் இன்னோசன்ட் பர்ச்சேசர் பார்த்திங்கன்னா டில் டேட் வரைக்கும் அரியாக்கரையும் அவங்க வந்து டாக்குமெண்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்துகிட்ருக்குது பக்காவாக. இதில் ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்காக 98 ஒரு ஜீவோவும் 2008 ஒரு ஜீவோ ரிலாக்ஸேஷன் ஜீவோ கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த ஜீவோ படி அந்த கட் ஆஃப் டேட்டுக்குள்ளே ரெகுலரைஸ் பண்ணவங்களுக்கு இன்னோசன்ட் பையர் ஸ்கீமில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ரெகுலரைஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கவர்மெண்ட்டு கடந்த 2 கவர்மெண்ட்டும் அதிமுக கவர்மெண்ட்டும் திமுக கவர்மெண்ட்டும் பக்காவாக அந்த டேட் கட் ஆஃப் டேட்டுக்குள்ளே வாங்கியிருந்தால் கூட ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு லஞ்சம் கொடுத்தா மட்டும்தான் ரெகுலரைஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தாங்கன்னா அவங்க இடத்த ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணி சப்போஸ் தோராயமாக அந்த இடத்தினுடைய மதிப்பு 1 கோடி ரூபா இருந்தால் 20% ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதாவது நான் சொல்கிறது 20% வந்து பிரைப் அமௌண்ட்டு, கவர்மெண்ட் ஃபிக்ஸேஷன் அமௌண்ட்டுன்றது தனி. அதை கொடுக்குறவங்களுக்கு மட்டுமே ரெகுலரைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. இதனால் பல நீதிமன்றத்தில் பல வழக்குகள் பெட்டிஷனருக்கு ஆதரவாக பல ஜட்ஜ்மெண்ட் இருந்தால் கூட கவர்மெண்ட் அதை பற்றி கண்டெம்ட் போனால் கூட கவலைப்படுறது கிடையாது. இப்போ விஜய் அரசாங்கம் வந்த பிறகு நான் 29/5 இந்த வருஷம் போய் நேரடியாக சிஎம் செல்லுக்கு இதை பற்றி ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துட்டு வருவாய்த்துறை அமைச்சர் நெடுஞ்செழியன் அவர்களை இதை பற்றி விளக்கமான செங்கோட்டையன் அவர்களை விரிவாக இதை பற்றி எடுத்து சொன்ன பிறகு இந்த 100 நாட்களில் 2008 முன்னாடி ரெகுலரைஸ் பண்ண இன்னோசன்ட் பையர் ஸ்கீமில் இருக்கிறவங்களுக்கு எந்த பிரைப் அமௌண்ட் இல்லாத கிட்டத்தட்ட 700 அப்ளிகேஷன் ரெகுலரைஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் கடந்த கவர்மெண்ட்டில் குறைஞ்சபட்சம் ஒரு 20% வேல்யூவில் 20%. 2018 என்னுடைய சொந்த ப்ராப்பர்ட்டிக்கு நான் ஏடிஎம்கே பீரியடில் இருக்கும்போது வருவாய்த்துறை அமைச்சர் உதயகுமார் அவர்கள் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்த சமயம் நான் போய் என்னுடைய ப்ராப்பர்ட்டியை ரெகுலரைஸ் பண்ணும்போது அங்கே இருந்த அதிகாரிகள், அமைச்சரின் உதவியாளர்கள் இதே மாதிரி 20%, அதாவது ஒரு கிரவுண்டுக்கு தோராயமாக 20 லட்சம் ரூபா கொடுத்தா மட்டும்தான் ரெகுலரைஸ் பண்ண முடியும்னு கட்டாயமாக சொல்லிட்டாங்க. அதன் பிறகு நான் சேலஞ்சாக இங்கே கோர்ட்டில் போட்டு நான் வாங்கியாச்சு. அதே போல் அதன் பிறகு நிறைய இன்னோசன்ட் பர்ச்சேசர் பையர்ஸுக்கு என்ன அப்ரோச் பண்ணுறவங்களுக்கு இது வரைக்கும் 100-150 பேருக்கு நாங்கள் வந்து ஆர்டர் வாங்கி கொடுத்துருக்குறோம். ஆனால் அந்த ஆர்டரும் பழைய கவர்மெண்ட்டு கரெக்டாக இது வரைக்கும் முறையாக அமல்படுத்தலை. இந்த கவர்மெண்ட்டுக்கு நான் என்ன கோரிக்கை வச்சுக்கிறேன்னா, இப்போ மானிய கோரிக்கையில் வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து என்ன சொன்னார்னா, நாங்கள் பதவியேற்ற குறுகிய காலத்தில் 700-800 பேருக்கு இன்னோசன்ட் பையர் ஸ்கீமில் பழைய ஜீவோப்படி ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்கோன்றது உண்மை. ஆனால் நான் அவர்கிட்ட கோரிக்கை வைக்கிறது, இன்றைக்கி தேதி வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, பக்காவாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. அவங்களுடைய நிலைமெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கி 1 லட்சம் பேர் இன்னோசன்ட் பையர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இமீடியட்டாக ஒரு ஜீவோ போட சொல்லி நான் வந்து விஜய் அரசாங்கத்துக்கும் வருவாய்த்துறை அமைச்சருக்கும் கோரிக்கை விட்டு வந்திருக்கிறேன். அதை மானிய கோரிக்கையில் வருவாய்த்துறை அமைச்சர் உடனே அதை ஜீவோ போடுறதா ரிலாக்ஸேஷன் பண்ணுறதா சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம், முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்கும் ஒரு கோரிக்கை என்னென்னா, அந்த ஜீவோவை காலம் கடத்தாமல் உடனடியாக ஜீவோவை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். மேலும் இந்த ரெகுலரைசேஷன் ஃபீஸ் வந்து மறுபடியும் ரிவைஸ் பண்ணுறதா அமைச்சர் அவர்கள் சொன்னார் மானிய கோரிக்கையில். ஏற்கனவே இன்னோசன்ட் பையர்ன்றது இன்னோசன்ட் கிடையாது, தமிழக அரசாங்கத்தால் பாதிக்கப்பட்டவங்க, ஏமாற்றப்பட்டவங்கள தான் இன்னோசன்ட் பையர்னு சொல்கிறாங்க இவங்க. அதனால் தயவு செய்து அந்த அமௌண்ட்டை மறுபடியும் ஏற்றுறதோ இறக்குறதோ இல்லாத, ஏற்கனவே கட்டிட்டு இருக்கிற ரெகுலரைசேஷன் ஃபீஸும் இல்லாத அதையும் ரத்து பண்ணணுன்றத என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக உங்களிடம் வைக்கிறேன். என் பேர் ஜிஆர் ரமேஷ் பிரபு சார். கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் மேலே இருக்கிறாங்க சார் தமிழ்நாட்டில் மட்டும். எல்லா இடத்துலையும் சார், தமிழ்நாடு ஒட்டுமொத்த. இப்போ கூட நான் கோயம்புத்தூர் கேஸ் பார்த்துட்ருக்கிறேன், சென்னை கேஸ் பார்க்குறேன், சேலம் கேஸ் பார்க்குறேன், எல்லா கேஸும் பார்த்துட்ருக்குறோம். அரசாங்கத்தை மீறி நாங்கள் வந்து கோர்ட்டில் வந்து நல்ல ஜட்ஜஸ் நல்ல ஆர்டர்ஸ் போடுறாங்க. ஆனாலும் கண்டெம்ட் போனதான் அவங்க கொடுத்துருந்தாங்க. இந்த அரசாங்கம் கண்டெம்ட் போகிற அளவுக்கு வச்சுக்க வேணான்னு தாழ்மையான வேண்டுகோள். அரசாங்கத்துக்கு அவப்பெயர் வேண்டாம்,
என்றதை சொல்கிறேன். விஜய் அவர்களுக்கு நேரடியாக இந்த செய்தி போச்சுன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் மக்களுக்குன்றது நம்பிக்கையோடு நான் உங்ககிட்ட இன்றைக்கி இதை கோரிக்கை கொடுத்தேன். சார் நில உச்சவரம்பு சட்டம் 78 ஆக்சுவலாக 78 அந்த வந்த பீரியடில் சார் எப்படி வந்து 78 எக்ஸஸ் நிலம் கையகப்படுத்துகிறாங்க. ஆனால் அப்போ அரசாங்கம் இந்த மாதிரி ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே எதுவுமே இல்லாத காரணம் அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா அதை கரெக்டாக வரன்முறைப்படுத்தாத அவங்கக்கிட்ட கையகப்படுத்தாத நிலங்கள். இப்போ கையகப்படுத்துகிற நிலங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக நம்ம ஃபைட் பண்ணல. நாங்கள் பண்ணுற கையகப்படுத்தாத நிலங்களை அதே ஓனருங்க என்ன பண்ணுறாங்கன்னா லே அவுட்டாக போட்டு விற்றுறாங்க சார். ஒரு ஏஜென்ட்டுக்கிட்ட கூட அவங்க லே அவுட்டாக ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த லே அவுட்டாக ஃபார்ம் பண்ணும்போது அந்த லே அவுட் மூலியமாக கரெக்டாக வந்து மக்கள் வந்து நியாயமான முறையில் தான் வாங்குறாங்க. யாருமே வந்து இது வந்து கன்செஷன் ரேட்லேயோ அரசாங்கத்தினுடைய மனைகளோ கிடையாது. முழுக்க தனியாரிடமிருந்து வாங்குறாங்க. அது பல காலங்கள் கை மாறி வரும்போது கடைசியில் இருக்கிறவன் இன்னோசன்ட் பயர்னு மாட்டிக்கிறான். இப்போ அவங்களுக்காக தான் இப்போ நம்ம வழக்கு தொடுக்கிறோம் சார். நன்றி சார்.